வணக்கம் நண்பர்களே. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் சும்மா தெறிக்க விட்டுட்டார். அப்படி ஒரு பேச்சு, கர்ஜனை. எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் ஆடித்தான் போயிட்டாங்க. முக்கியமா திமுக பேசுற பேச்சுக்கு இறுதியில ஒரு ஆக்ஷன் பண்ணாரு பாருங்க. ஆக்ஷன் பண்ணலாமான்னு சபாநாயகர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டாருங்க. ஆடி போயிட்டாங்க. வெளிநடப்பு செஞ்ச திமுக காரங்க எல்லாம் பிறகு டிவியில பார்த்துட்டு இந்த ஆக்ஷன் நடக்கும்போது நம்ம சபையில இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து ஏதோ சமாளிச்சாரு. இந்த பேச்சுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கட்சி ஃபண்ட் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாருங்க திரு விஜய். அது சொன்ன திமுக காரங்க எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. பதில் பேசணுங்கிறாங்க. நிச்சயமா பதில் பேச வாய்ப்பு கொடுக்கப்படும். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுப்பது உறுதினு சபாநாயகர் சொன்னதற்கு பிறகும் கூட எல்லாரும் நின்னுகிட்டே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து நாங்க எல்லாமே கேட்க முடியாதுல்ல அப்படின்னாரு. இருந்து கேட்டு பதில் சொல்லாமல்ல, கட்சிக்கு போன ஃபண்ட் எல்லாம் கட் ஆயிருச்சு அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்னார். ஊழல் பண்ணவங்க யாரா இருந்தாலும் விடமாட்டோன்ட்டாருங்க. அந்த மாதிரி அவர் சொன்ன உடனே எந்திரிச்சு நின்ன திமுக காரங்க பலருடைய முகத்தை பார்த்தா ரொம்ப பரிதாபமா தான் இருந்துச்சுங்க. விட மாட்டாரோ, விட்டாலும் விட்டுருவாரோ இப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாங்க. திரு விஜய் சொல்றாரு, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியாதுதான், ஊழல் பண்ண தெரியாது, கட்சி ஃபண்ட் வாங்க தெரியாது, வீட்டுக்கு கமிஷன் அடிக்க தெரியாது, இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஏற்கனவே இருந்திருக்காங்க அப்படின்னு நடந்து முடிந்த ஆட்சியை பத்தி தாறுமாற பேசிட்டாருங்க. அப்படி ஒரு பேச்சு. அந்த பேச்சை பார்த்துட்டு திமுக காரங்க ரொம்ப நடுங்கிட்டாங்கன்னு தெரியுது. வெளிநடப்பு செஞ்சாங்க. அண்ணா திமுக காரங்களும் உள்ளே இருந்தாங்க. கவனிச்சிங்களா? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக காரங்க உள்ளே இருந்தாங்க. சரி, திமுக காரங்களை தானே திட்டுறாரு, நம்மளே இல்லையே அப்படின்னு. ஆனா அவங்களையும் சேர்த்து தானே அடிச்சாருங்கிறது உங்களுக்கு தெரியாம போச்சு. நேரடியா சொல்லல இல்ல அப்படின்னு அவங்க இருந்துட்டாங்க. வரும் காலத்தில் அப்படியே இணைஞ்சு பயணம் போவாங்கங்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த சமயத்துல திரு விஜய் பேசின பேச்சு எல்லாமே முக்கியமான பேச்சுன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பத்தி தொடர்ந்து திமுக காரங்க பேசிட்டு இருந்தாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அதுக்கு நேரடியா சொல்லிட்டாரு, என்னங்க கலைஞர் விழாவிலே இந்த மாதிரி பேசினீங்க, கலைஞருடைய படத்திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் வந்தபோது ஒரே விழாவில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டாரு. அது குடியரசுத் தலைவருக்கான புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின். அதேதான் அவர் அங்கேயே சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த குட்டி கதையை சொல்லலாமா முதலமைச்சர் விஜய்? குட்டி கதையும் சட்டப்பேரவையில் சொல்லலாமா? சொன்னது என்ன தெரியுமா? ஒருத்தர் அப்படியே போயிட்டு இருந்தாராம், அப்படியே வெயிலுக்கு கை வச்சுட்டு இருந்தாரா. ஒரு பையன் கேட்டாராம், ஏன் அப்படின்னு. உங்க அப்பாவை தேடுற அப்படின்னாருன்னு சொல்லிட்டாராம். இது அந்த கதையில வந்தது, நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு வேற சொல்றாரு. எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி சொன்னா எப்படிங்க முதலமைச்சரே? சாதாரண பேச்சாது, பக்கம் பக்கமா பேசுனது. ஆனா நல்லா கவனிங்க, அவர் பார்த்து படித்து குறிப்பெடுத்து பேசுவதை விட ஸ்பான்டேனியஸா எக்ஸ்டெம்பரா பேசுறாருல, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இனிமேல் வர்ற காலத்துல அந்த மாதிரி பேசி ஒரு ட்ரெண்ட் ஆக்குவாருங்கிற மாதிரி தெரியுது. இது என்னன்னா, நேரம் சினிமா ஷூட்டிங்ல இருந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது ரீலுங்க, இது ரியலுங்க, உங்க பாஷையில சொன்னாதான் புரியும் அப்படின்னு திரு விஜய் சொன்னார். அதை சரியா கேட்டுக்காம உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்துட்டு இது ரீலுக்கான ஒரு பேரவை மாதிரி தெரியுதுங்க. இன்னும் ஆக்ஷன் கட்டெல்லாம் வந்துடும் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு வழி இல்லைங்க. இவரும் சினிமால இருந்து வந்தவர் தானே, நேரடி அரசியலோட வந்தவரா? அவர் எப்போ வந்தாரு? 2019 என்ன பண்ணாரு? அவர் பிரச்சாரத்துக்கு போனாரு. அடுத்த 2 மாசத்துல அவரை இளைஞரணி செயலாளரை போடலையே திரு ஸ்டாலின். அவரு சினிமால இருந்து வந்தவர் தான். இந்த நாட்டுல முதல் முறையாக முதலமைச்சரும் சினிமால இருந்து வந்தவர், எதிர்கட்சி தலைவரும் சினிமாவில இருந்து வந்தவர். இதெல்லாம் ஒரு அதிசயமான விஷயங்கள் தான். ஆனா சினிமால இருந்து வந்த முதலமைச்சர் பேசின பேச்சு, எடுத்து கொடுத்த பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்களா? மின்சாரத்துறை பத்தி நிறைய பேசினாருங்க. என்ன பேசினாரு? மின்சாரத்துறையில் சீரமைப்பு பணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி இதுக்கு சதி பண்ணவங்க யாருங்கிறதெல்லாம் பத்தி பேசிட்டாருங்க. அவரு பேச பேச திமுக காரங்க கொந்தளிச்சதை பார்த்து ஆளுங்கட்சிக்காரங்க கொந்தளிச்சாங்க. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கிதான் வாசிச்சாங்க. ஏங்கிற சத்தம்லாம் கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆதவஜனா சொன்னாரு, கட்சி ஃபண்டு போகுதுன்னு சொன்னாரு முதலமைச்சர். எந்த கட்சின்னு சொல்லல இல்ல அப்படின்னு வேற ஒரு பஞ்ச வச்சுட்டாரு. உடனே உதயநிதி ஸ்டாலின், எந்த கட்சின்னு சொல்லுங்க, நிரூபிக்கலாம். அதான் உடனுக்குடனே நிரூபிக்கிற விஷயமாங்க. நிரூபிக்கிறதுக்கு காலம் ஆகுமல்ல. அது கட்சிகளுக்கு இடையே இருக்கின்ற அரசியல் ரீதியான போராட்டம் மட்டுமல்ல, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் சேர்ந்து தானே இருக்கும். நிரூபிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா திமுக காரங்களை உள்ள இருக்கவே முடியலங்க. எவ்வளவுதாங்க பொறுத்துக்குவாங்க? திரு விஜய் இந்த மாதிரி அடிச்சு தூக்குறாரு, தெறிக்க வர்றாரு பேச்சு அப்படின்னா அது எப்படி தாங்குவாங்க? அது விஷயம் ஒவ்வொன்றா எடுத்து சொல்றாரு. என்னங்க எங்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொல்கிறீர்களா? நாங்கள் அனுபவமற்றவர்களா? எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. 2 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டோம், அது மட்டும் இல்லாம எங்களை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தது எப்படி, இப்படிதான் பேசினாரு. கரூர் சம்பவத்துல எல்லாம் தொடர்பு படுத்தி பேசலாமா? உங்களுக்கு இதான் அரசியலா
அப்படின்னு கேட்டாரு. திமுக காரங்க பதிலே சொல்ல முடியல. பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாவும் கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பிரஸ்ஸை பாக்குறாங்க. பிரஸ்ல மக்கள் கேட்கறாங்க, கட்சி ஃபண்டுங்க அதெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாரு நிர்மல் குமார். பேசுறது பாத்தீங்கல்ல? ஆமா, கட்சி ஃபண்ட் இருந்தது தானே. எத்தனை புரோக்கர் இருந்தாங்க தலைமைச் செயலக வளாகத்தில். இப்ப நேரடியா மக்களே வந்து தன்னுடைய என்னென்ன கோரிக்கைகள் அதில் சாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதிலே சொல்றது இல்லைங்களே. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இல்லைன்னு சொன்னா தானே தெரியும். ஆனா முதலமைச்சருடைய உரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாருங்க. ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப அழகா டெலிவர் பண்ணாரு. எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வராங்க. உதயநிதி ஸ்டாலின் பிரஸ்ஸை பார்க்கறது கூட பிட்டப் பார்க்கறாருங்க. அவரு பிட் இவர் எடுத்து கொடுக்குறாரு. KN நேரு அதை பாத்தீங்களா? பிரஸ்ஸை பார்க்கறதுக்கு பிட்டை யூஸ் பண்ணாருங்க உதயநிதி ஸ்டாலின். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்குல்ல, ரொம்ப செயற்கையா இருக்கு சட்டப்பேரவைங்கிறாரு. இவரே செயற்கையா மாறிட்டாருங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க. அரசியல் ரீதியாக தெரிக்கப்படக்கூடிய திறன் வாய்ந்தவராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கிறாங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு நல்ல நடிகர் கூட. நடிகர்ங்கிறது எடுத்துக்க முடியுமா? மறுக்க முடியுமா? நடிகரா இருந்து இல்லைங்க நான் நடிகர் கிடையாது, நான் அரசியல்வாதி அப்படியே ஆக முடியுமா? எவ்வளவு வருஷங்கள் நடிப்பு. அந்த நடிப்பு வந்ததுக்கு எத்தனை தியாகங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. அவர் சொல்றாரு அல்லவா, எல்லோரும் அரசியல்வாதிகள் வந்த பிறகுதான் வீட்டுக்கு போவார்கள், வீட்டுக்கு சென்ற பிறகுதான் அரசியல்வாதி ஆனோம். எல்லாமே நான்கிற வார்த்தை பயன்படுத்தலைங்க. இது நல்ல ஒரு பண்புங்க. நான் செய்தேன், நாங்கள் ஆனோம், நாங்கள் செய்தோம் அப்படின்னு ஒரு பண்பையில சொல்றாரு. எல்லோருக்குமான ஒரு மொழி அது இருக்கு. மொழி மாறி இருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயங்க. நான் செய்தேன், நான் வென்றேன், நான் வந்தேன். அதெல்லாம் பழைய அரசியல்வாதிகள் நிறைய செய்வாங்கல்ல, பார்த்திருக்கும்ல. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எல்லாமே நான் நான் என்றுதான் சொல்வார்கள். அதற்கு பிறகு பத்திரிகைகள் ஊடகங்களால் சொல்லி காண்பித்த பிறகுதான் அது எங்கள் அரசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா முதலமைச்சர் திரு விஜய் அதெல்லாம் தாண்டி தான் சொல்றாங்க. நாங்கள் இருந்துதான் சொல்றாங்க. ஏதோ இந்த ஆட்சி திமுக தேவையில நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே. இந்த சிபிஎம் சொந்தமா முடிவு பண்ணாங்க. மக்கள் கொடுத்த ஆதரவு நடக்கிற ஆட்சி. அது திமுக மறுத்து பேசுறத மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதை திரு விஜய் சரியாக குறித்து காண்பித்து விட்டார். அவருடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்ல ட்ரெண்டிங் தான் ஆக போகுது. ஒவ்வொருமே ட்ரெண்டிங் ஆன கண்டென்ட் தான். அதுல மறுக்கவே முடியாது. ட்ரெண்டிங் ஆன என்ன இப்போ ட்ரெண்டிங் ஆகக்கூடாதா? திரு ஸ்டாலின் இந்த மாதிரி சொன்னது ட்ரெண்ட் ஆகலையா? அது ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக செய்யப்பட்டதா? அதே இப்போ திரு விஜய் திருப்பி செய்றாரு. தன்னுடைய உரையோட இறுதியில் திருப்பி செய்றாருங்க. அது செய்யறதன் மூலமாக அது எவ்வளவு ட்ரெண்ட் ஆனது என்னங்க? அவர் யாரையும் குறிச்சு சொல்லல. உடனே எல்லா ஊடகம் என்ன பண்றாங்க, திரு ஸ்டாலின் செஞ்ச அந்த காட்சியும் திரு விஜய் செய்த காட்சியும் எடுத்து அடுத்த 10 நிமிஷம் ட்ரெண்டிங் ஆயிப்போச்சு. ட்ரெண்டிங்கான ஒரு சூழலுங்க. அரசியல் இன்று ட்ரெண்டிங்கான ஒரு சோசியல் மீடியாக்கான ஒரு கண்டென்ட்டா தான் அரசியல் இருக்கு. ஆனா மக்கள் அதையும் மீறி நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எந்த அளவுக்கான பேச்சை முன்வைக்கிறீங்க? வாதம் எதிர்வாதத்தை பாக்குறீங்களா? இதெல்லாமே பாக்குறாங்க. திரு விஜய் பேசல அப்படின்னா பேசினா அவர் ஒரு பேச்சை பேசிட்டு போயிட்டாரு. பேசலங்கிறீங்க. 5 நிமிஷம் பேசினாவே குளத்தூருக்கா என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. குளத்தூரையே சுட்டி காட்டிட்டே இருந்தா எதிர்கட்சிகளை கொஞ்சம் வருத்தமா இருக்காதா? அதை தாண்டி வரணும் அல்லவா? இன்னும் நிறைய இருக்குங்க பேசுறதுக்கு. திரு விஜயோட பேச்சு உண்மையாவே தெரியா இருந்தது. அந்த தெரிக்க விட்டாருன்னு தான் நம்ம நல்லா தெரிஞ்சது. அந்த தெரிக்க விட்டதுல திமுக காரங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இனிமேலும் நின்று அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், எதிர்கேள்வி கேட்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்திற்கு நல்லது. நன்றி, வணக்கம்.